Hello Spartans and welcome back to my another episode. நம்மள சுத்தி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்களா நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகி 241 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா அதான் கிடையாது. அங்க சுத்தி இருக்க பீப்புள் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல தான் அந்த ஃளைட் வந்து ஊந்துச்சுல. அங்க இருக்க MBBS ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 80 பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாம். ஒரு 320க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் போய்கிட்டு இருக்கு. நிறைய நியூஸ்ல அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது சம்பவம்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மேகாலயாவுக்கு ஒரு ஹனிமூன் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வந்து போயிருக்காங்க. அங்க போய் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்குன்னா புருஷனை போட்டு தள்ளிச்சு. நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துலதான் பாத்துருக்கோம். இதுல நிலத்துல எல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது சம்பவம் என்னன்னா ஒரு படத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து ஆக்ட் பண்ணாங்க. டோட்டல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. சின்மயி பாட ஒரு பக்கம் தீ பாட அதுக்கு வாய்ஸ் ஓவரா வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. கமெண்ட் செக்ஷன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவை போட்டு பொல பறந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் போய் அந்த வீடியோ பாக்கலையோ முக்கியமா போய் அந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்க. செம்ம ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வேலைக்கு போன மச்சான் வீட்டுக்கு வந்தாரா, கைய வீசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரா. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நான் கேட்டிருந்தேன் ஒரு போஸ்ட்ல உங்களுக்கு எந்த யூடியூப்ஸ் எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. நிறைய பேரோட லிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. அதுல ஒரு 15 பேரை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா யூடியூப் ஷார்ட்ஸ் சொல்லிட்டு முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுசா ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்களே. நான் எடுத்து வச்ச 15 பேரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ், சரியா, அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ ਮੋਏ. நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பர்சன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா அந்த பேர் வந்து இந்த ஒரு ஆள் தான். இந்த சிட்டிசன் படத்துல ஒரு கிராமம் தொலைஞ்சு போயிடும், அங்க இருக்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடுவாங்க. சோ அதனால போலீஸ் போஸ்ட்ல வந்து ஃபைட் அவுட் போடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து இருக்கிற வியூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாமே இவர் எங்க சொல்லி தேடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், த ஒன்லி பர்சன், த OG ஆஃப் யூடியூப், ரிஷிபீடியா. இங்க பாத்தீங்கன்னா தலைவன் வந்து ஷார்ட்ஸ் எதுவுமே போடல, வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லயே ஓல்டஸ்ட் வீடியோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்களே, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். சரியா? நீங்கள் பார்த்தால் கூட நம்ப முடியாத 5 ஹோட்டல்கள். இதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. லவ்வர்ஸ் வெளியில போனோம்னா லஞ்சுக்கு டின்னருக்கு போர் அடிச்சா இதுல எது நடந்தாலுமே நம்ம போற இடம் ஹோட்டல் தான். உலகத்திலேயே இருக்கிற 5 நம்ப முடியாத ஹோட்டல்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. இவரோட அந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீனு, பிளாக் டிஷர்ட், ஃபோக்கஸ் ஃபேஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலே மனுஷன் அவ்வளவு ட்ரெண்டா இருப்பாப்ல. இந்த ஒசாமா பின் லாடன்னு நித்யானந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இவரை கண்டுபிடிக்க மாட்டேங்குது. டியர் ரிஷிபீடியா ப்ரோ, உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து காத்துட்டு இருக்காங்க எப்போ வீடியோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. சீக்கிரமா வந்து யூடியூப்ல தலையை காட்டுங்க, சரியா? ரெண்டாவது பர்சன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஹேண்ட். இவரும் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாரு. ஆமா காய்ஸ், வெறும் வீடியோஸ் மட்டும் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. சோ அதனால நம்ம இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பார்ல, ஓல்டஸ்ட் வீடியோ, அது நம்ம என்னன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். பேச்சுலர் குக்கிங், ஹவு டு மேக் ஈஸி அண்ட் டேஸ்டி எக் ஆம்லெட். தலைவன் ட்ரோல்லாம் பண்ணல, ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட்டா ஃபுட் பிளாக் பண்ணிருக்காப்ல. சீமா நீ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன், சரி கடுப்பா இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்து போடுவோம் உங்க லைஃப்பை. நீ எடுத்து கீச்சல்லாம் போதும். சரி இப்போ ஆம்லேட்டுக்கு என்னடா பண்றது? முட்டை வேணும். முட்டை, பாவில அதே மறந்துட்டு இருக்கானுங்க. ஆம்லேட்டுக்கு வந்து முக்கியமான சரி, முட்டை ஒழுங்கா, ஆம்லேட் ஒழுங்கா வந்துச்சா இல்லையா? காய்ஸ், அது ஆம்லெட் இல்ல, என்னமோ ஏதோ பண்ணி வச்ச மாதிரி இருக்கு காய்ஸ். அதான் இவரோட வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் அதெல்லாம் கிடையாது, பேச்சுலர் குக்கிங். ஃபர்ஸ்ட் அவரு ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த OG ட்ரோலர் இன் தமிழ் யூடியூப். ஓகே, சோ மூணாவது பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கேமிங். இவரோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ் இருக்கு. இவரெல்லாம் வந்து இந்த நம்மள மாதிரி பசங்களுக்கு இந்த கேமிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து முக்கியமான காரணம்னா இவங்க 2 பேர் தான். அதுவும் இவங்க ஒரு டிகேட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிங் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான அந்த பேர்ல ஒருத்தர் இந்த தமிழ் கேமிங். அடுத்தது யாருன்னா BJ சித்து vlogs. ஷார்ட்ஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்டென்ட்ல வந்து இல்ல. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர 17ஆம் தேதி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்
ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு இருக்காங்க. இவரு ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரும் கூடவே இல்லை. இந்த மனுஷன் தனியா எடுத்து ஒன்று ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் பின்னாடி தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என் தலைவன் காய்ஸ், என் தலைவன் மதன் கோரி. ஆமா, நான் அவரை பத்தி நான் நிறைய விஷயம் வந்து சொல்லியே ஆகணும். ஜாயின் எஃப்ஜி ஸ்குவாட்னு சொல்லிட்டு மதன் கோரி ஃபர்ஸ்ட் வீடியோ இது பார்த்து வரணும். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. என்ன மதன் எப்பவுமே ஹரிசாண்டல் ஃபார்மேட்ல வருவா, இப்போ புதுசா வெர்டிகல்ல வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து புதுசா யூடியூப் வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து யூடியூப்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எந்த வீடியோ பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது இன்ஸ்பயர் ஆனா இந்த ஒரு வீடியோ தான். இப்போலாம் வெறும் 1 மந்த்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களா இருக்காங்க தெரியுமா? ஒரு மாசத்துல 1 மில்லியனா? என்னடா சொல்ற? அதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த வீடியோ தான் காய்ஸ். இதை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து என்னோட சேனல் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மதன் கோரி, 2வது என் தலைவர் குல் சுரேஷ். 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டேன். ஸோ அண்ட் தென் 6வது பர்சன் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா A2D சம் இன்ஃபோர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் சேனலே சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லு, ஏன்னா எல்லா நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடுறாரு. அவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துட்டு இருந்தது. சைனால இருந்து வந்திருக்கு கஸ்டம் லுக் சீரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் சைனாலேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, சைனீஸ்ல ஏதோ போட்டிருக்கு. இதுதான் guys, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸா இருந்துட்டு இருக்கு. அண்ட் தென் பரிதாபங்கள். நான் கடைசி வீடியோ கூட வந்து பார்த்துருந்தேன். பொண்ணு பார்க்கும் பரிதாபங்கள். சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டு பொண்ணு விளங்கல, வேற லெவல் கைஸ். இவங்களை அச்சிக்க வந்து பாத்தீங்கன்னா ஆளே கிடையாது. நான் இப்ப எடுக்கிற பேர் எல்லாருமே ஓஜி சொன்னவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓஜி யூடியூபர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா மொக்க கமெண்ட்ரி. ஆமா, நான் ஆக்சுவலா அவங்களோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்ததே இல்லை கைஸ், நான் ஒத்துக்கிறேன். அதுவே 9 இயர்ஸ் ஆகோ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க முதல் வீடியோ அசாசின் கிரீட் சிண்டிகேட் தமிழ் கமெண்ட்ரி. வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருப்பது மொக்க கமெண்ட்டு. சரி, 1 மாதம் லீவ் விட்டாங்க மழையில். என்ன பண்ணலான்னு நினச்சி நிறைய கேம் வாங்கி பேசாமல் விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கேன்னு. சரி, ஏன் பேசாமல் விளையாடணும், பேசிட்டே விளையாடலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். சம்வாட் 1-2 வீடியோஸ் பார்த்துருக்கேன். பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. எல்லாரும் மியூசிக் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. ஆனால் என் தலைவன் கேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. அண்ட் தென் கம்பி கட்டும் கதைகள். இவரெல்லாம் அதிகமா ஷார்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு தலையை வந்து பாத்தீங்கன்னா 3-4 ஷார்ட்ஸ் வந்து அச்சு விடுவாப்புல, அவ்வளோ வந்துட்டு இருக்கும். இவரோட ஓல்டர் ஷார்ட்ஸ் நமக்கு வந்து போயிடலாம். ஏபிடி வில்லியர்ஸ் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. நம்ம என்டையர் கிரிக்கெட் ஹிஸ்டரியில சில ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல நம்பர் 1 சுனில் நரேனோட மெய்டன் ஓவர், அதுவும் சூப்பர் ஓவர்ல. இது வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா பேசுற மாதிரி இருக்குல்ல. கம்பு கட்டும் கதைகள்ல அந்த மனுஷன் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா குரல் அப்படியே சும்மா பயங்கரமா செம்ம ஃபோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த குரலே வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. தென் சரவணன் டிகோட்ஸ் காப்பி கேட் தக் லைஃப். இந்த வீடியோ நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் புதுசாக ஒன்று போட முடியாது. புதுசாக போடணும் அப்படின்னா நான் தான் போய் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஒரு ஸ்டோரியை நான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற மாதிரி வந்து ஜேகே அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர். இதுதாங்க நம்மளோட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சரி பார்த்து கவனமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள அது வரணும்னு சொன்னால் கட்டாயம் எப்படி சரி. எப்படி எது நாயா? நாய் குறுக்க வர்றதெல்லாம் கஷ்டம் நினைச்சா யாராலையும் வாழ முடியாது. வந்து ராபி லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன். யூடியூப்ல சம்பாதிச்சான் வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, 16,20,936 ரூபா 15 காசு. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கூட வந்து பார்த்தா இந்த அளவுக்கு என் தலைவர் ஃபேமஸ் ஆயிருக்காப்ல. அண்ட் தென் மாபு கிரஷ். தம்பி எப்படிப்பா முடிவெட்ட? எப்படிப்பா என்னடா இது? நான் இவரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது இவரோட ஃபேஸ் கட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனா ஜப்பான்காரங்களா இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரியே இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். தமிழ் பையன் தான். ராகேஷ் அண்ட் ஜெனி. ஆக்சுவலா பீஸ்ட் மூவியே இன்னும் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளேயே நம்ம தளபதி வெறியர்கள்லாம் தளபதி 66க்கு ரெடி ஆயிட்டாங்க. டைரக்டர் யார் தெரியுமா? ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச தெலுங்கு டைரக்டர் வம்சி பைடப்பள்ளி. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் குத்து ட்ரோல் பண்றதுல இங்க அச்சிக்க ஆளே கிடையாது. பேட் டு கோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் vloggerங்க, ஃபேவரட் vlogger பேட் டு கோ. அவர் பேசுறது அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நியூயார்க் சிட்டில இருக்கோம். நியூயார்க் தெருக்கல்ல வந்து
வைஃபை ஃப்ரீ அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? காமிக்கிறேன் வாங்க. இவருதான் காய்ஸ். இவரோட வீடியோஸ் வந்து நீங்க பாருங்களேன். இந்த நீங்க இருப்பான் தமிழ் ட்ரெக்கர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்க அப்படியே குப்பை மாதிரிலாம் இருக்காது, ஒரே நீட்டா இருக்கும். அவரோட தமிழ் பேசுற வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் தென் சினிமா டிக்கெட். நல்ல வேலை இவர் இதோட பரதநாட்டியத்தை ஆடினதை விட்டாரு, இல்லைன்னா பரத கலையே அழிஞ்சிருக்குப்பா. சூப்பரா இருக்கும். இவரோட சேனல் பார்க்காம இருக்கிறவங்க இவரோட சேனல் பாருங்க, என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இந்த சினிமா பத்தின நியூஸ்லாம் படத்தை அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். கதைன்னு ஒண்ணு இருந்தா காதல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லாரும் காதல விழுந்தேன்னு சொல்லுவாங்க. நான் என்னவோ சைக்கிள்ல தான் ஊந்துட்டே இருந்தேன், அதனாலதான் காதலே வந்தது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யூடியூபர் தமிழ் வாய்ஸ் ஓவர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒன்று பேரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தர் பேர் நான் சொல்ல உங்ககிட்ட வந்து மறந்துட்டேன். அவரோட பேரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் யாருன்னா மகேஷ் மைண்ட் வாய்ஸ். ஆமா கைஸ், இவரையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா, எல்லாரையும் ட்ரோல் பண்றான்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வளன்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் தான் இவன். ஸோ இவன் தான் இவன் ஷார்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனா. ஆமா, கிட்டத்தட்ட 733 வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கான். கடைசியா சின்மயி வீடியோஸ் வந்து போட்டிருக்காப்புல. ஓல்டஸ்ட் வீடியோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கைஸ். இந்த இருக்கான் பாருங்க, இவன் தான். மச்சான், எனக்கு ரொம்ப பெரிய ஆசை தான் மச்சான். இந்த சுல்தான் படத்துல கார்த்திக் பாடி கார்டா வருவான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விசுவாசமான வேலை சம்பாதிக்கணும்ல. அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கியா? போடா. அன்னைக்கு ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட நம்ம மாட்டோம் தெரியுமா? அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தது தேங்க்ஸ்ன்னு சொல்லி கைட்டி விட்டு போன நான் தானே நீ? அதை நீ சொல்ற மச்சான். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. பாத்தீங்களா நான் வந்து எவ்வளவு இன்னோசென்ட்டா இருக்கேன் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்க பாத்தீங்களா? இப்போதான் ஐயோ எஸ் கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ. அதான் நான் சொன்னல மதன் கோரி சேனலில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் தான் என் தலைவன் கூல் சீரியஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடியோவே ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஸோ கைஸ், நான் ஒரு 15 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பேர் தான் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நான் 1-2 பேரை மிஸ் பண்ணியிருந்தா இதே மாதிரி பார்ட் 2 ஒரு தடவை போடுவோம். அப்ப நான் திருப்பியும் கொஸ்டின் கேட்கிறேன். நான் சொல்லாத பேர் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவேன். அவங்களோட ஷார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். So okay, bye guys. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, signing off. மகேஷ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.